அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்கள் மற்றும் அனைவர்களுக்கும் சர்வதேச யோகா தின சிறப்பு வாழ்த்துக்கள். 3 பாயிண்ட் மட்டும் கிறிஸ்பா சீக்கிரமாக பேசி முடிச்சிடுறேன். முதல் பாயிண்ட்டு 2015 ஜூன் 21 அந்த நாளில் இருந்து நம்ம இப்போ வரைக்கும் சர்வதேச யோகா தினம் நம்ம விழா எடுத்து கொண்டாடுறோம். மெயின் ரீசன் ஏன் நம்ம இதை தனியாக தெரியப்படுத்தணும் உலகத்துக்குன்னா, ஹிஸ்ட்ரி வைஸ் பார்த்தோம்னா 5000 வருஷத்துக்கு முந்தின யோகா கலையை உலகத்தில் உள்ள நிறைய 177 நாட்கள் 177 நாடுகள் அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த கலை ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத 2014 செகண்ட் ஆஃப் அந்த டைம்லேயே ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு ஐக்கிய நாடுகள் சபை சார்பாக. அப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பிரதமர் மூலமாக உலக நாடுகள் சபையில் அங்கீகாரம் வாங்கி ஜூன் 21, 2015 நம்ம விழா எடுத்து கொண்டாடிட்டு இருக்கோம். 3 பாயிண்ட் என்ன அப்படின்னா, முதல்ல மனுஷங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா 2 பாயிண்ட் முக்கியம். ஒன்று ஹாப்பி, செகண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும். ஹாப்பியாக இருக்கிறது, ஹெல்த்தியாக இருக்குது, ரெண்டுத்துக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. ஹாப்பியாக இருக்கிறது நிறைய இருக்குது. சில பேருக்கு ஃபேமிலி கூட இருந்தால் ஹாப்பியாக இருக்கும், சில பேருக்கு சாப்பிட்டா ஹாப்பியாக இருக்கும், சில பேர் செல்ஃபோன் பார்த்தா ஹாப்பியாக இருக்கும், சில பேர் சினிமா பார்த்தா ஹாப்பியாக இருக்கும், சில பேர் கிரிக்கெட் விளையாட ஹாப்பியாக இருக்கும். ஆனால் ஹெல்த்தியாக இருப்பாங்களான்னு கேட்டால் டவுட் தான். ஸோ ஹாப்பியாக இருக்க எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கிறது இல்லை. அதேமாதிரி ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு ஹாப்பினஸ் கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஈக்குவேட் பண்ணவே முடியாது எதை வச்சோம். இப்போ ஒரு பணம் இருந்ததுன்னா ஹெல்த் இருக்காது, ஹாப்பி இருந்தால் ஹெல்த் இருக்காது, நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ரெண்டையுமே சேர்ந்து நம்ம வச்சுக்க முடியும்னா ஒரே ஒரு சோர்ஸ் யோகா கலை. இது நானே யோசிச்சது தான். ஸோ ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி ரெண்டுமே கிடைக்கிறது. மனவளம் பிளஸ் ஆரோக்கியம் ரெண்டுமே கண்டிப்பாக யோகா கலை மூலமாக கிடைக்குங்கிறது அனுபவபூர்வமாகவும் நிறைய நண்பர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு நான். 2வது பாயிண்ட், மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு 3 ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உணவு, உறைவிடம். 4வது ஒன்று சேர்த்துக்கலாம் இந்த நாள்ல இருந்து உடற்பயிற்சி. நம்ம உடற்பயிற்சினா 1 மணி நேரம் போய் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. 15 நிமிஷம் நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க, நடங்க. அட்லீஸ்ட் கடைக்கு போறது மட்டுமா நடந்து போங்க. சைக்கிள் யூஸ் பண்ண முடிஞ்சவங்க சைக்கிள் யூஸ் பண்ணுங்க. ஸோ 4வது அத்தியாவசியம் நம்மளுக்கு உடற்பயிற்சி. உடற்பயிற்சி இல்லை அப்படின்னா கண்டிப்பா 50 வயசுல 70 வயசுக்கான அளவுக்கு நம்ம ஆயிட போறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ 3வது பாயிண்ட் நான் மெயினாக பேச வந்தது என்னன்னாக்க, ட்ரீட்மெண்ட் ஆஸ் அ டாக்டரா பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு பேர் ப்ரிவென்ஷன் அப்படிம்பாங்க. நம்ம இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரிவென்ஷன் என்னன்னு தெரியும். வேக்சின் போட்டுட்டு இருக்கோம். கோவிட் வர்றதுக்கு முன்னாடியே வேக்சின் போட்டு நம்ம தடுக்கலாம்னு நினைக்கிறோம். அதுக்கு ஒரு துறையை அணுகிறோம். நம்ம நோய் குறியியல் வருவதற்கு முன்னாடி இருக்கிற ப்ரிவென்டிவ் மெடிசன். செகண்ட் சிகிச்சை. சிக்கான பிறகு ஐசியூ அட்மிட் ஆகிறது அல்லது சிக்கான பிறகு ஓபியா வர்றது, அதுக்கப்புறம் 14 நாள் தனிமைப்படுத்துறது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்ங்கிறது வேற முறை, வேக்சின் போடுறது ப்ரிவென்டிவ் முறை. இது ரெண்டுமே ஏதாவது ஒரு மருந்தில் இருக்கான்னு கேட்டால், என்னுடைய அனுபவத்தில் ஒரு 15 வருஷமா மெடிசன்ல இருக்கேன், 17 வருஷமா எந்த மெடிசனுமே உங்களுக்கு ப்ரிவென்ஷனுக்கு யூஸ் ஆகும், அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் சில மெடிசன்ஸ் தவிர அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ப்ரிவென்டிவ்ங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட், ட்ரீட்மெண்ட் என்டையர்லி டிஃப்ரெண்ட். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் யோகா கலை மட்டும்தான். ப்ரிவென்ஷனுக்காகவும் கண்டிப்பா யூஸ் ஆகும். வியாதி வந்ததுக்கு அப்புறமும் நம்ம நிறைய மீடியாவில் படிச்சிருப்போம், எல்லாருக்குமே தெரியும். இருதய நோயாளியா யோகா பண்ணுங்க, மூட்டு வாதமா யோகா பண்ணுங்க, கர்ப்பிணி பெண்ணா யோகா பண்ணுங்க, கர்ப்பம் முடிஞ்சு போயிடுச்சா யோகா பண்ணுங்க, கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னாடி யோகா பண்ணுங்க, குழந்தைங்களா யோகா பண்ணுங்க, வயசானவங்களா யோகா பண்ணுங்க. ஸோ யோகா கலை மட்டும்தான். ப்ரிவென்டிவ் மெடிசன் கூட எடுத்துக்கலாம். ப்ரிவென்டிவ் ஆஸ் வெல் ஆஸ் கியூரேட்டிவ், ட்ரீட்மெண்ட் பர்பஸ். ஸோ இந்த 3 பாயிண்டோட நான் இந்த முடிச்சுக்கிறேன். நம்மளுடைய பிசியோதெரபி மருத்துவர் பாலாஜி அவர்களுடைய சிறப்பான நிறைய இதை நான் கடந்த 9 ஆண்டுகளாக பார்த்துட்டே இருக்கேன். உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் நிறைய எனக்கு பர்சனல் பிசியோதெரபிஸ்ட் அவர் தான். என்னோட நிறைய பர்சனல் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நான் ரெஃபர் பண்ணுவேன் அவர்கிட்ட. நிறைய ட்ரீட்மெண்ட் இருப்பாங்க, பேக் பெயின் வருவாங்க. சிம்பிள் சில எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், யோகா தெரப்பியில் பெயின் இல்லாமல் ஆக்கியிருக்காரு அவர். ஸோ நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும், ருமட்டாலஜிஸ்ட் நான், ஜெனரல் மெடிசன் அண்ட் ருமட்டாலஜி. ட்ரீட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ் நோய்க்கும் சரி, நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைகளோட எனக்கு அனுமதி கொடுத்த பெரியவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தலைமை நூலக அலுவலர் சிவகுமார் சார் அவர்களுக்கு அன்பு பரிசை திரு ராஜேஷ் சார் அவர்கள் அளிக்க இருக்கிறார். திரு சர்க்குலம் சார் அவர்களுக்கு தலைவர் ராஜேஷ் அவர்கள் அன்பு பரிசை அளிக்க இருக்கிறார். வெட்டேரி டாக்டர் திரு செந்தில்குமார் சார் அவர்களுக்கு தலைவர் ராஜேஷ் அவர்கள் பரிசளிக்க இருக்கிறார். திரு விஜயகுமாரி மேடம் அவர்கள் டாக்டர் ஆர்த்தி அவர்களுக்கு அன்பு பரிசளிக்க இருக்கிறார். ஒரு ஆட்சி படுத்த இருக்கிறாங்க. அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப அற்புதமான இறைவனுடைய இணைப்பால் நாம் இணைந்திருக்கிறோம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் வரலாம் முயற்சி பண்ணியிருப்பாங்க. எல்லாராலையும் வர முடியுமா? இறைவனுடைய அனுகிரகம் தான் அதுக்கான முக்கியமான நிலை. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்குமா? எல்லாருமே சொல்லமா? எவ்வளவு நேரம் சந்தோஷமா இருக்கும்? ஒரு 10 நிமிஷம், அது ரொம்ப ஹை நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம். நமக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு. நம்ம வாழ்க்கை என்பது பிரச்சனைகளோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை தேடிட்டு இருக்கோம். இல்லாத ஒன்றை தேடி தேடி நம்ம களைச்சு போயிட்டு அது முடிவாவே கொண்டு போயிடுறோம். அப்போ பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை. பணம் இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை, இல்லாதவங்களுக்கு பணம் இல்லைங்கிறது பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனையிலிருந்து துன்பத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? இறைவனை தேட வேண்டும். இறைவனை தேடுவதுதான் நம் அத்தனை விதமான துன்பங்களுக்கும் ஒரே முடிவு. இது ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவானது. அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா இல்லை. அப்ப இந்த மாதிரி மக்கள் அதிகமா மாற்றுப்பாதையை நோக்கி தங்களுடைய வாழ்வியலை மாற்றும் பொழுது இறைவன் பல அவதாரங்களை எடுக்க வைக்கிறார். அப்படியாப்பட்ட லேட்டஸ்டா நம்ம கண்கூடா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக காலத்திலேயே நமக்கு கிடைச்ச ஒரு அற்புத அவதார புருஷர் தான் நம்முடைய குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். நம்ம ஒரு நல்ல பொருள் வாங்கணும்னா எங்க போறோம்? நல்ல கடைக்கு போறோம் இல்லையா? நல்லா சாப்பிடணும், நல்ல ஹோட்டலா போறோம். அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கணும்னா செலக்டிவா இருக்கு இந்த உலகத்துல. அப்போ ஒரு அவதார புருஷர் இந்த உலகத்துல தோன்ற வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு செலக்டிவான ஒரு பேரண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் இது எல்லாமே இருந்திருக்கணும். அது இருந்தாதான் அது ஒரு அவதார புருஷராவே வெளிவர முடியும். அப்படியாப்பட்ட ஒரு நிலையில இன்னைக்கு நம்ம ஒரு யோகி இருக்காங்க, ஒரு சித்தர் இருக்காங்க, ஒரு ஞானி இருக்காங்க. ஆன்மீகத்தால் இது அத்தனையும் சாதிக்க முடியும் என்று உலகிற்கு வெளிப்படுத்திய, இன்னைக்கு சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்க. ஏன்னா பழைய காலங்களில் நிறைய இருந்தாங்க, ஆனா அவங்களால என்ன பண்ண ப்ரூவ் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ணின ஒரு அவதார புருஷர் நம்முடைய பரமஹம்ச யோகானந்தர். அப்ப இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த, இவ்வளவு ரொம்ப அற்புதமான ஒரு பிறப்பெடுத்து அவர் பிறக்கணும்னா நிச்சயமா அவருடைய தாய் தந்தையர்கள் என்ன இருக்கணும்? அதுக்கு தகுநிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துறது இல்லை. ஒரு ஸ்பெஷலைஸ்டா ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு தகுநிலை அந்த பெற்றவர்களுக்கும் இருக்க வேண்டும். அதுதான் அதனுடைய நிலை. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஞான பிரபா கோஷ் அப்படிங்கிறவங்க ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தருடைய தாயார். இவங்க யோகத்தில் அடிப்படையிலிருந்தே ஸ்ரீ லாகிரி மகாஷயரனுடைய சீடரா இருந்திருக்காங்க. சரி, லாகிரி மகாஷயர் யாரு? நம்ம பாபாஜி, நீங்க எல்லாரும் படம் பார்த்திருப்பீங்க, ரஜினிகாந்தோடைய படம். அதுக்கப்புறம் தான் நிறைய நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆனா இது முன்ன இருந்தே இருக்கு. அவருடைய நேரடி சீடர் தான் இந்த லாகிரி மகாஷயர். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப டஃப்பா கஷ்டப்பட்டு தேடி போறவங்களுக்கு மட்டும்தான் இந்த யோகத்தையும் இறைவனை அடையக்கூடிய வழியும் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க.
ஆனா இந்த நிலை மாறணுங்கிறதுக்காக இறைவனால் வருவிக்கப்பட்ட ஒரு அவதாரம் தான் நம்முடைய பரமஹம்ச யோகானந்தர். அவங்க தாய் அடிப்படையிலேயே லாகிரி மகாஸ்டருடைய சீடரா இருந்திருக்காங்க. அவங்க தந்தையும் பாத்தீங்கன்னா பசுபதி சரண் கோஷ், இவங்களும் லாகிரி மகாஸ்டருடைய சீடர். அப்போ ரெண்டு பேருமே, தாய் தந்தை இருவருமே இந்த யோகத்தில் ஆழ்ந்து புரிந்து இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு அவதார புருஷனா வந்தவர் தான் நம்முடைய பரமஹம்ச யோகானந்தர். பிறப்பிலிருந்தே, சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் ஈடுபாட்டையும் அதே நேரத்துல யோகத்துல ஒரு பெரிய ஈடுபாட்டையும் ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே நிறைய யோகிகள் ஞானிகள் இந்த மாதிரி புக்ஸ் எழுதல, அவங்க என்ன பண்ணாங்க வாழ்க்கையில, எப்படி அவங்க இந்த நிலைக்கு உயர்ந்தாங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா உயர்ந்த பின்னாடி இவர் உயர்ந்துட்டார் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஆனா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்ப வயது முதல் இறுதி வரை எந்தெந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணிருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு தேடல் இருந்திருக்குன்னு சொன்ன ஒரே அவதார புருஷர் இவர் யோகானந்தர் மட்டும்தான். அதனால நிச்சயமா நம்ம அந்த ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம எல்லாரையும் ஒரு ஐகானிக்கா இருக்கக்கூடிய ஒரு யோகியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவரை பத்தின பேக்ரவுண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அதுல ஒரு ஈடுபாடும் அது சார்ந்த நிலைகளும் நிச்சயமா ஏற்படும். இதுல பரமஹம்ச யோகானந்தர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக மக்கள் அனைவரும் நேரடியாக ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதற்காக OSS அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவுறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோகம் என்பதும் இறைவனை அடையக்கூடிய வழிமுறைகள் என்பதும் இன்னைக்கு வியாபாரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனா பழைய காலங்கள்ல நீங்க தேடி போகணும், சரியான குருவை தேடி போகணும், காடு மலைகள் இமயமலை எல்லாம் தேடி இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல தான் சரியான குருவை அடைய முடியும். அப்ப எத்தனை பேர் தேடி போவாங்க? ஃபேமிலியை விட்டுட்டு, பொருளாதாரத்தை விட்டுட்டு, பேர்ப்புகளை விட்டுட்டு, இந்த உல்லாச வாழ்க்கையை விட்டு எத்தனை பேர் போக முடியும்? எத்தனை பேர் தயாரா இருப்பீங்க? யாரோ ஒருத்தர் தேடி போவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆன்மீகத்தினுடைய பாதையும் அது சார்ந்த நிலைகளும் தெரியும். ஆனா நம்ம மாதிரி இருக்கக்கூடிய அந்த உலகளாவிய வாழ்க்கையில வாழக்கூடிய அனைவருமே ஆன்மீக அனுபவத்தை அடைய வேண்டும், இறைவனை அடைய வேண்டும், துன்பத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், அதே மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக OSS நிறுவியிருக்காங்க. யோகதா சத்சங், சொசைட்டி ஆஃப் சத்சங். புரியுதுங்களா? அப்ப இந்த ஒரு நிறுவனத்தின் வாயிலாக அனைவருக்குமே கிரியா யோகத்தை பரப்பி இருக்காங்க. இந்த உலகத்தில் கிரியா யோகத்தை பரப்புவதற்காக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நம்முடைய அவதார புருஷனாக இருக்கிறார். இவங்க 17வது வயதிலேயே தன்னுடைய குருவான ஸ்ரீ சுவாமி யுக்தேஸ்வர் கிரியை சந்திக்கிறாங்க. அது எல்லாமே நிறைய அந்த ஒரு யோகியின் பேசுறதுன்னு ஒரு அற்புதமான புக் இருக்கு. ரொம்ப குறைந்த விலையில டிஸ்கவுண்டோட கொடுக்குறாங்க, வாங்கி நிறைய படிங்க. அவங்க சந்திக்கிற ஒரு நிகழ்வு கூட ரொம்ப அற்புதமா அதை நரேட் பண்ணிருப்பாங்க. நிறைய படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அப்போ அவங்களை 17 வயதில் சந்திக்கிறாங்க. அப்ப இருந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த யோக பயிற்சியை அவர் மூலமாக பெற ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த யுக்தேஸ்வர் கிரி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இவரும் லாகிரி மகாசேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்தான குருவினுடைய நேரடி சீடராக இருக்கிறார். அப்ப ஒவ்வொருத்தருக்குமே எல்லாருக்கும் எல்லா குருவும் செட் ஆவாங்கன்னு இல்ல. ஒரு சிலருக்கு அந்த வேவ் லென்த் கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் அந்த மனப்பூர்வமான ஒரு தன்னம்பிக்கையோட அவங்களை ஒப்படைக்க முடியும். அப்படியேப்பட்ட நிலையில் நம்ம யோகானந்தர் நம்முடைய சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி அவர்களிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்து இந்த கிரியா யோகத்தை முழுமையாக கற்று தேர்ந்து உலகம் முழுவதும் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே போல 1900 இது நம்ம யோகத்தை கற்பது எப்ப ஆரம்பிக்கணும்? நம்ம எல்லாம் வயசாகி ரிட்டையர்ட் ஆகி பிரச்சனைகள்லாம் பின்னாடி ஆரம்பிக்கணுமா? அப்படி இல்லை. இதை ஒரு நல்ல அற்புதமான வாழ்க்கையா கொண்டு வரணுங்கிறதுக்காக சிறிய வயது முதலே இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி பெரிய நிலையில ஒவ்வொருத்தரையும் பெரிய அவதார புருஷர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக 1917ஆம் ஆண்டு மேற்கு வங்காளத்துல பிஹிகா அப்படின்ற இடத்துல 7 குழந்தைகளோட ஆன்மீக பயிற்சியோடு இணைந்த கல்வி நிறுவனத்தை உருவாக்குறார். ஆன்மீக பயிற்சியும் நிச்சயமா வாழ்க்கையில வேணும். நம்மளுக்கு எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும், எவ்வளவு வசதிகள் இருந்தாலும், எவ்வளவு நம்மளுக்கு எல்லா விதமான சொகுசான வாழ்க்கை கிடைச்சாலும் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லைன்னா உங்களால நிம்மதியா வாழ முடியாது. எல்லாருமே தேடிக்கிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும். அப்போ குழந்தை வயதிலிருந்தே அவர்கள் ஆன்மீகம் சார்ந்த நிலையை எடுத்து பயின்று நல்ல ஒரு நிலைக்கு வரணுங்கிறதுக்காக
1917லயே இந்த பள்ளியை தொடங்கி இருக்காங்க. ரொம்ப அதிக மாணவர்கள், ஏன்னா ஆன்மீகத்தோடு சேர்ந்து அற்புதமான கல்வி கிடைக்குதுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம், அங்கதான் குழந்தைகளை சேர்ப்போம் இல்லையா? அப்ப அப்படியாப்பட்ட நிலையில நிறைய மாணவர்கள் சேர்ந்ததால ஒரு வருடத்திற்கு பிறகு ராஞ்சிக்கு மாத்திடுறாங்க இந்த பள்ளியை. இந்த பள்ளியில ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது, இன்றளவும் பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நம்ம ஒரு மேலை நாடுகளுக்கு எப்பவுமே ஒரு கான்பரன்ஸ் வைப்பாங்க, நிறைய மருத்துவர்கள் அல்ல மற்ற எல்லாருமே எந்த தொழில இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கான்பரன்ஸ் இருக்கும். இந்தியால இருந்து ஒரு பெஸ்டான ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி வெளிநாடுகளுக்கு அரசு செலவிலேயோ அல்லது பெரிய மனிதர்கள் செலவிலேயோ அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி 1920 அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சமய மிதவாதிகள் மகாசபையில் நம்ம குருதேவர் பங்கேற்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படி ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க? அதற்கான தகுதிகளையும் அதற்கான அற்புதமான ஒரு பயிற்சியும் அதற்கான மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணமும் இருந்ததை அரசு கண்டறிந்து இவங்க என்ன பண்றாங்க, 1920 அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போனவங்க அங்க இருக்க மக்களுக்கு ஆன்மீக பாதையை தெரியப்படுத்தணும், நிறைய அவங்களை ஆன்மீகத்தில் நல்ல நிலை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக அங்கேயே 1925ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள மவுண்ட் வாஸ்ல செவிசாய்க்க வைக்கணும்னா நம்ம எங்க போகணும், அமெரிக்கால போய் நம்முடைய நிலையை நிலைநாட்ட வேண்டும். அப்ப அதனால அங்க இது சார்ந்த நிலைகளை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு யோகியின் சுயசரிதம் என்பது ஒரு அற்புதமான உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. இது 50 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டின் 100 மிகச்சிறந்த ஆன்மீக நூல்களில் இதுவும் ஒரு மிகச்சிறந்த நூல். நிச்சயமா நீங்க வாங்கி படிங்க, கடகடன்னு படிச்சுட்டு போவாதீங்க, சின்ன சின்ன பக்கமா படிச்சுட்டு போங்க. உங்களுக்கு யாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைச்சா அவங்க பிறந்த நாளுக்கோ மற்ற நிலைகளுக்கோ இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி பரிசளித்து படிக்க வைங்க. இன்னைக்கு வாசிப்பு அப்படிங்கிற ரொம்ப மோசமாயிடுச்சு. நாங்க கேட்டுக்கிறோங்க, என்ன இருந்தாலும் பாத்துக்கிறோங்க அப்படின்ற மாதிரி ஆயிட்டோம். நம்ம குழந்தைகளுக்கு அதற்கான நிலைகளை மாற்றி அமைங்க. அதே போல பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்களுடைய வாழ்வியலை மாற்றிய ஒரு புஸ்தகம் எதுனா இந்த ஒரு யோகியின் சுயசரிதம் தான். நம்மளுக்கு என்ன ஸ்பெஷலா சொல்லணும்னா, நம்ம நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்திய, தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு புஸ்தகம் இந்த ஒரு யோகியின் சுயசரிதம். அப்போ எல்லாருக்குமே ஒரு மாற்றம் வரணும், அந்த மாற்றம் தான் உங்களை அடுத்த படிநிலைக்கு அழைச்சிட்டு போகும். நிச்சயமா அதை பயன்படுத்திக்கங்க. அதே போல யோகதா சஸ்தங்களை என்ன மாதிரியான பாடத்திட்டங்கள் நமக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோக தியான விஞ்ஞானத்தின் ஆழ்ந்த போதனைகள். இந்த விஞ்ஞானம் அப்படிங்கறத முக்கியம். நிறைய யோகா பண்றோம், எல்லாம் பண்றோம், விஞ்ஞான பூர்வமானதான். ஆனா மக்களுக்கு அது எடுத்துரைக்கப்படுகிறதா இல்ல. இங்க எல்லா பாடத்திட்டத்திலுமே விஞ்ஞான ரீதியான நிலைகள் மிக தெளிவாக உங்களுக்கு போதனைகளாக வழங்கப்படுகிறது. அதே போல உங்களை தினசரி வாழ்வில எப்படி இறைவனை கொண்டு வர, சார் நான் இதுக்காக காட்டுக்கு போகணுமா, தவம் இருக்கணுமா, குடும்பத்தை விட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம அன்றாட வாழ்க்கையில அன்றாட நிகழ்வுல எப்படி இறை அனுபூதியோடு நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்வது. நம்ம மனிதனுடைய ஒரு திறமையினால சக்தினால செய்யறோம்னா அது எப்பவுமே 100% ஃபுல்ஃபில் ஆகுன்ற அவசியம் இல்லை. எப்பயாவது ஒரு தடவை ஃபுல்ஃபில் ஆகும். ஆனால் இறைவனுடைய அனுகிரகத்தோட ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்கன்னா 100% இறைவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால முழு வெற்றியை அடைய முடியும். அது எப்படி வாழ்வியல்ல கொண்டு வர்றது அப்படிங்கறத மிக தெளிவா சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு வெற்றி வேணும்னா சரியான ஒரு வலுவூட்டுதல் வேணும். பாடி ஸ்ட்ரென்த்தா மைண்ட் ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே சரியான ஒரு வலுவுல இருந்து, அதோடு மட்டுமல்ல பிரபஞ்ச சக்தியில் இருக்கக்கூடிய இறை சக்தி உங்களுக்குள்ள ஆட்கொள்ளப்பட்டு அதன் மூலமா செய்யும் போது மட்டும்தான் எந்த ஒரு காரியம் முழுமையா வெற்றி அடையும், எளிமையா வெற்றி அடையும். அப்ப அதுக்கான வலுவூட்டக்கூடிய நிலை என்ன அப்படிங்கிறதையும், திருமணத்தில் குடும்ப வாழ்வில் எவ்வாறு இணக்கத்தை உருவாக்குதல், எப்படி விட்டு கொடுத்து போறது, இன்னைக்கு பெரிய பிரச்சனை தான். அந்த மாதிரியான ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியலையும் அவருடைய ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு படிநிலையிலையும் உங்களை மாற்றி ஒரு சரியான பாதையில் ரொம்ப சந்தோஷமா இறை அனுகிரகத்தோட இறைவனோட எப்படி பயணிக்கிறதுங்கிறத மிக எளிமையா சின்ன சின்ன பயிற்சிகள் மூலமா அற்புதமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த YSSRF ஆன்மீக தலைமையகம் எங்க, ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச தலைமையகம் மவுண்ட் வாஷிங்டன்ல லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கால இருக்கு. இப்ப இதனுடைய தலைவர் ஸ்ரீ சிதானந்தகிரி, இவங்க வெளிநாட்டுக்காரரு, நம்முடைய குருதேவரால் ஆட்கொள்ளப்பட்டு நம்முடைய முறைகளால்
ரொம்ப ஈர்க்கப்பட்டு நிறைய பயிற்சி பண்ணி ஒரு அற்புதமான ஒரு நிலையில வந்திருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம நாட்டுல வளர்ந்து நம்ம மக்கள் சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்றது இல்லை. அப்போ இவங்கதான் அவருடைய தலைவரா இருக்காங்க. நம்ம ஒருத்தரை பத்தி பேசணும்னா நல்லா தெரிஞ்சவங்க 4 பேர் நல்ல விஷயம் சொல்லணும், அப்பதான் நம்ம கேட்போம். அப்போ பரமஹம்ச யோகானந்தரை பற்றி இருட்டின் நடுவில் ஒளிரும் பிரகாசமான ஒளி போன்று பரமஹம்ச யோகானந்தர் இவ்வுலகில் இருந்திருக்கிறார். மானிடர்கள் மத்தியில் உண்மையான தேவை இருந்தால்தான் இவரை போன்ற ஒரு மகா ஆன்மா இப்பூ உலகில் அரிதாக தோன்றுவார். பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகள் அப்படிங்கிற மகா பெரியவா. நிறைய பேருக்கு அப்படி சொன்னதான் புரியும். அப்ப அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, இந்த உலகத்தில் இந்த தேவை இருக்கிறது, மக்கள் அனைவருமே கிரியா யோகத்தை கற்று ஆன்மீக பாதையில் பயணித்து வெற்றி அடைய வேண்டும் என்ற தேவை இருக்கிறதுனால இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவிக்கப்பட்டு நம்மோடு வாழ்ந்து மறைந்த மகான் தான் நம்முடைய பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள். ரொம்ப கரண்டு முரடா இருந்த, நம்ம கத்துக்கிறதுக்கே கஷ்டமா இருந்த, ரொம்ப நமக்கு மலைகளையும் காடுலையும் போய் தேடி கத்துக்க வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம வீட்டில் இருந்தே, நம்மளுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மையத்தில் இருந்தே கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத சாதாரண மக்களுக்கும் கொண்டு சேர்த்தவர் நம்முடைய குருதேவர். பரமஹம்ச யோகானந்தரை பற்றி பூஜ்ய சுவாமி சிவானந்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, விலை மதிப்பற்ற ஒரு அரிய மாணிக்கம். உலகம் இதுவரையில் இவரை போன்ற ஒருவரை இன்னும் சந்திக்க காணவில்லை. காணுமான்னு தெரியல, ஆனா காணும். பரமஹம்ச யோகானந்தர் இந்தியாவின் பெருஞ்சிறப்பு என கருதப்படும் புராதன ரிஷிகள் மகான்களின் ஒரு லட்சிய பிரதிநிதி ஆவார். ஏன் பிரதிநிதினு சொல்றாங்க? மகான்கள் சித்த புருஷர் எல்லாருமே காட்டுல வாழ்வாங்க, குகையில இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க, எப்படி அந்த நிலையை அடைஞ்சாங்க, அவங்க அடுத்த ஸ்டேஜ் என்ன, அவங்கள்ட்ட இருந்து அற்புதங்கள் என்ன நம்ம பெருசா தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இவங்க தன்னுடைய பேச்சின் மூலமாகவும் தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாகவும் என்னென்ன சாதிச்சாங்க, என்னென்ன அனுபவங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு, நம்ம எப்படி எல்லாம் மாறணுங்கிறத மிக தெளிவா வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுல யோகானந்தர் அருளிய பகவத்கீதையின் விளக்கத்தை ஹிந்தி மொழியாக்கம் நம்ம குருதேவர் பகவத்கீதை அவருடைய வெர்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ரொம்ப விஞ்ஞான பூர்வமான எத்திக்ஸோட ரொம்ப அற்புதமா கொடுத்திருக்காங்க. அவருடைய ஹிந்தி இதை நம்முடைய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார். நம்முடைய பரமஹம்ச யோகானந்தரை பற்றி நம்முடைய பாரத பிரதமர் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்க. ஒரு பிரதமர் ஒரு ஆன்மீக பிரதிநிதியை சொல்லணும்னா அவர் எந்த அளவிற்கு ஒரு உச்சகட்டத்தில் இருக்கிறத பாருங்க. பரமஹம்ச யோகானந்தர் விடாப்பிடியான சமய கொள்கையை அகற்றி, இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க இதை கத்துக்கணும்னா இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கெடுபிடிகள் நிறைந்த ஒரு வாழ்வியலாக நம்ம இந்து மதத்தில் இந்த மாதிரி ஆன்மீக சார்ந்த துறைகள் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தளர்த்தி அனைவரும் இறைவனை அடைய வேண்டும், அனைவரும் ஆன்மீகத்தை அடைய வேண்டும், அனைவருமே மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் வாழ்ற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான நிலையை கொடுத்திருக்காங்க. அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆன்மீகத்தை மிகுந்த அளவிற்கு அணுகக்கூடியதாகவும் தெளிவாக புரியக்கூடியதாகவும் நம்ம என்ன பண்ணுவோம், இது வரைக்கும் ஏதாவது ஒரு டெக்னிக் சொல்லுவாங்க, ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்ணிடுவோம், எதை சொன்னாலும் செய்வோம் அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு இருப்போம். ஆனா அதை புரிந்து அதை டைஜஸ்ட் பண்ணி உணர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றங்கள் மிக விரைவாக கிடைக்கும். அதனால அந்த அளவிற்கு எளிமைப்படுத்தியவர் நம்முடைய குருதேவர். பத்மவிபூஷன் ரஜினிகாந்த் அவர்கள் பரமஹம்ச யோகானந்தர் தெய்வீக காதல் நூலை தமிழகத்துல அவங்கதான் பெரிய மாற்றத்தை அடைஞ்சவங்க. ஒரு ஐகானிக்கா இருக்கவங்க ஒரு மாற்றத்தை சொல்லும் போதுதான் எல்லார்ட்டையும் போகும். அவரே மாதிரி இருக்க மாற முடியாதா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நிலையில முதல் தமிழகத்தை பொறுத்த நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த ஒரு யோகியின் சுயசரித்தின் மூலமாக தன்னுடைய வாழ்வியலை மாற்றி இருக்கிறாங்க அப்படின்னா அது நம்முடைய சூப்பர் ஸ்டார் தான். அவங்களே அதை சொல்லியிருக்காங்க பல மேடைகள்ல. அவங்களால் இந்த தெய்வீக காதல் என்ற ஒரு புஸ்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருடைய அனுபவங்கள், அந்த புஸ்தகங்கள் நிறைய இன்னைக்கு 50% டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. நிச்சயமா வாங்கி பயன்படுத்துங்க. உங்களுடைய ரீடிங் எபிலிட்டி அதிகப்படுத்துங்க. குழந்தைகளுக்கு அந்த வாசித்தல் அப்படின்ற பயிற்சியை நிறைய கொடுங்க. நிச்சயமா அனைவருமே இறைவனுடைய அனுகிரகத்தால நல்ல மாற்றங்களை பெற வேண்டும். நீங்க அனைவருமே பரமஹம்ச யோகானந்தர் அவர்களுடைய பாதையை பின்பற்றி கிரியா யோகத்தை பயின்று எளிய ரொம்ப சிம்பிளான உடற்பயிற்சிகளை கற்று உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் இறைவனையும் நிச்சயமா நம்ம அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோட போங்க. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சாதிப்போம். அனைவருக்கும் நன்றி. இந்த யோகா தின நிகழ்ச்சியில இத்தனை பேர் வந்திருக்கீங்க. யாராவது ஒருத்தருக்கு ஒரு மாற்றம் வந்தா கூட அது குருவருடைய அனுகிரகமா இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.
அவர்களுக்கு அனைவரும் கரகோஷம் எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த நிகழ்வாக மிக முக்கியமான நிகழ்வு இதுதான். இப்ப நம்ம பண்ண போறது என்னன்னா கிரியா யோகத்தின் தொடக்க நிலை வழிகாட்டுதல் தியான முறை. அதை நமக்கு நடத்தி கொடுக்க வந்திருப்பவர் திருமதி விஜயகுமாரி மேடம் அவர்கள். அவரை அன்புடன் வரவேற்கிறோம். ஜெய்குரு, இவ்வளவு நேரம் நம்ம தியரட்டிக்கலான விஷயங்கள் எல்லாம் பத்தி கேட்டுட்டு இருந்தோம். இப்ப அதை நம்ம பிராக்டிக்கலா செயல்படுத்தி முருகவர் சொல்லுவாரு, அதாவது பரமஹம்ச யோகானந்தர் சொல்வாரு, we are the image of God. நாமெல்லாம் இறைவனுடைய பிரதிபிம்பங்கள். சோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சர்வ சக்தியும் அவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளேயும் இருக்கு. அதை நாம் உணராமல் நம்முடைய காலத்தை கழித்துக் கொண்டு வருகிறோம். அந்த இன்னேட் பவர்ஸ் பொட்டன்ஷியாலிட்டிஸ் நம்ம வெளியில கொண்டு வர்றதுக்கு ஆனா ஒரு பேசிக்கான பிரிலிமினரி சுவாச பயிற்சி முறைகளை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூ ப்ளீஸ் ஆல் சிட் ஸ்ட்ரைட். எல்லாரும் உங்களோட ஸ்பைனல் கார்டு, அதாவது முதுகெலும்பு நேராக இருக்கும்படியாக நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளவும். உங்களுடைய காலை, அதாவது சின்ன தரைக்கு சமமாக இருக்க வேண்டும், மேலேயோ கீழே இருக்க வேண்டாம். உங்கள் கண்கள் மேல் நோக்கி புருவ மத்தியில் குவிக்க இருக்கட்டும். அது மென்மையாக கண்களை இப்படி உயர்த்தணும், இல்ல சின்னையோ உயர்த்தக்கூடாது. ஜஸ்ட் raise your eyes gently. இப்படி இந்த பொசிஷனை அப்படி திறந்திருக்க முடியல திறந்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கண்களை மூடி கூட அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, உங்களுடைய சுவாசத்தை முதல்ல வெளியேற்றிடணும். எப்படின்னாக்கா எல்லாரும் செய்யுங்க. அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னாக்கா, சுவாசத்தை மூக்கின் வழியாக ஆழமாக உள்ளே இழுக்கிறோம். அப்படி உள்ளே இழுக்கும் போது நம்மளுடைய முழு உடல் டைட் பண்றோம். டைட் பண்ணிட்டு ஒரு 6 கவுண்ட், 1 2 3 4 5 6 கவுண்ட்டுக்கு மைண்ட்ல கவுண்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஹோல்ட் பண்ணியிருந்த அந்த சுவாசத்தை வாய் வழியாக டபுள் எக்ஸலேஷன் அல்லது இரட்டை சுவாசம் இப்ப நம்ம செஞ்சோம்ல, அப்படி நம்ம வெளியேற்றணும். அப்படி வெளியேற்றும் போது இந்த பாடியை நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஒரு 3 டைம்ஸ் மட்டும் போய் செய்யலாம். இப்ப காற்ற மூக்கு வழியா உள்ள இழுங்க. எல்லா எக்ஸசைஸுமே நீங்க கண்ணை மூடிதான் செய்யணும். இதுக்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம ஒரு சின்ன சொல்லலாம். நீங்க எல்லாரும் என்னுடைய சேர்த்து அந்த பெயரை சொல்லுங்க. கண்கள் முடிந்தவரை மூடியே இருக்கட்டும், பூர்வ மத்தியில் குவிந்திருக்கட்டும். சாசிவத ஒளியே எங்களை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கும் அறியாமையிலிருந்து விவேகத்திற்கும் துன்பத்திலிருந்து பேரின்பத்திற்கும் வழிநடத்தி செல்வாயாக. ஓம். இப்போ நீங்க கண்களை அந்த மூடிய நிலையிலேயே வைத்திருங்க. நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. உங்க ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டா இருக்கா, புருவ மத்தியில் குவிக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் பேசிக். இப்படி இருந்தாலும் நீங்க மனசை ஒருநிலைப்படுத்தி ஆழமா உள்ள போக முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு பிரபஞ்ச கீதம் மூலமாக நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள போக போறோம். முடிஞ்சா நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடலாம்.
இறைவா உன்னை காணாமல் எந்த நாட்கள் பறக்குமா? இறைவா உன்னை காணாமல் இரவும் பகலும் இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன். இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன். இரவும் பகலும் எந்த இதய கதவினை திறந்து வைப்பேன் உனக்காக. எந்த இதய கதவினை திறந்து வைப்பேன் உனக்காக. வருவாயா நீ வருவாயா? வரமுறை என்னிடம் வருவாயா? வருவாயா நீ வருவாயா? வருமுறை என்னிடம் வருவாயா? எந்த நாட்கள் பறக்குமா? இறைவா உன்னை காணாமல் எந்த நாட்கள் பறக்குமா? இறைவா உன்னை காணாமல் இரவும் பகலும் இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன். இரவும் பகலும் 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 வருவாயா நீ வருவாயா? ஒரு முறை என்னிடம் வருவாயா? வருவாயா நீ வருவாயா? ஒரு முறை என்னிடம் வருவாயா? வருவாயா நீ வருவாயா? ஒரு முறை என்னிடம் வருவாயா? வருவாயா நீ வருவாயா? ஒரு முறை என்னிடம் வரும். நிலையிலே இருக்கட்டும். உங்கள் முதுகுத்தண்டு நேராக இருப்பதை சரிபார்த்துக் கொள்ளவும். உங்களுடைய கவனம் புருவ மத்தியில் இருப்பதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் ஒரு சிறிய சுவாச பயிற்சியை செய்ய போகிறோம். சுவாசத்தை மூக்கின் வழியாக 1, 2 என்று 10 வரை மனதில் எண்ணிக்கொண்டு சீராக மெதுவாக உள்ளே இழுக்கவும். அதன் பிறகு 1 முதல் 10 வரை எண்ணிக்கையுடன் அதை உள்ளே வைத்திருக்கவும். அந்த உள்ளே இழுத்த சுவாசத்தை உள்ளே வைத்திருக்கவும். அதன் பிறகு வாய் வழியாக அந்த சுவாசத்தை 1 முதல் 10 வரை எண்ணிக்கொண்டு அதை வெளியே விடவும். 10 கவுண்ட் இழுக்க முடியல அப்படின்னா நீங்கள் 5 கவுண்ட் கூட வச்சுக்கலாம். இப்படி நாம் ஒரு 5 முறை செய்வோம். சுவாசத்தை உள்ள இழுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே உள்ள வச்சிருக்க காத்த. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ காற்ற வாய் வழியா வெளியே விடுங்க. மெதுவாக விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சுவாசத்தை மூக்கு வழியாக மெதுவாக உள்ளே இழுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10. உள்ளே வச்சிருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ வாய் வழியாக வெளியே விட்டுருங்க. 1, 2, 3, 4, 5, 6,
7, 8, 9, 10. இப்போ சுவாசத்தை மூக்கு வழியாக மெல்லமாக உள்ளே இடுங்க. உங்களுடைய சுவாசம் அது இயல்பாகவே உள்ளே செல்வதையும் அது தானாகவே எப்பொழுது வெளியே வருகிறது என்பதையும் கவனித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் இந்த சுவாசத்தை கவனிக்கும் நேரத்தை அதிகப்படுத்த உங்களால் ஆழ்ந்த அமைதியை உணர முடியும். உள்முகமாக பிரயாணம் செய்ய முடியும். இப்பொழுது நாம் ஒரு அகக்காட்சியை காணப்போகிறோம். அதாவது ஒரு விஷுவலைசேஷன். இது ஒரு டெக்னிக்கு. நம்ம இன்னும் மேற்கொண்டு ஆழ்ந்து உள்ள போகிறதுக்கான இன்னொரு சயின்டிஃபிக் டெக்னிக்கு. இப்போ இந்த அகக்காட்சியில் உங்களோட புருவ மத்தியில் ஒரு கரை இல்லாத ஒரு ஏரி இருப்பதாக நீங்கள் ஒரு காட்சியை காணுங்கள். அதாவது விஷுவலைஸ் பண்ணுங்கள். அந்த ஏரியில் சிறிய அமைதி அலைகள் வட்ட வட்டமாக உருவாகுவதை கவனியுங்கள். அந்த சிற்றலைகள் நெற்றியின் மேல்புறமாக பரவுவதை உணருங்கள். இப்பொழுது அந்த அமைதி அலைகள் நெற்றியிலிருந்து உங்கள் இதயத்திற்கு கீழ்முகமாக இறங்குவதை உணருங்கள். சிறிது சிறிதாக இந்த அமைதி அலைகள் உங்களுடைய உடலின் ஒவ்வொரு அணுவிலும் நிரம்பி வழிவதை காணுங்கள். இந்த அமைதி அலைகள் இப்பொழுது உங்கள் உடலிலிருந்து உடலை சுற்றி உள்ள எல்லா இடங்களிலும் இடது வலது மேற்புறம் கீழ்ப்புறம் எல்லா பகுதிகளிலும் சிறிது சிறிதாக பரவுகிறது. நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கீதாஞ்சலி மருத்துவமனையின் வளாகம் முழுவதும் சிறிது சிறிதாக இந்த அமைதி அலைகள் எங்கும் பரவுவதை உணருங்கள். அடுத்த நிகழ்ச்சியாக நாம் ஒரு குணமளிக்கும் பிரார்த்தனை ஒன்று செய்ய போகிறோம். இது ஒரு விஞ்ஞானபூர்வமான பிரார்த்தனை. எப்படி என்றால், நாம் எழுந்து நின்று, இப்பொழுதுங்க நான் சொல்லும்போது எழுதுருங்க, எழுந்து நின்று இந்த பிரார்த்தனையை சொல்லிட்டு 2 கைகளையும் ஒன்றோடு ஒன்று உராயும்படியாக நன்றாக தேய்த்து, இந்த பிரபஞ்ச சக்தியானது நம்மளுடைய முகுலம், அதாவது மெடுலா, நம்மளுடைய ஸ்கல்லுக்கு கீழே ஒரு சின்ன பள்ளம் இருக்கும், தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அதன் வழியாக நாம் உடலில் பாய்ந்து உன் நலம் பெறும் இருப்பை அவர்களின் உடல்களில் வெளிப்படுத்துவாயாக.
தெய்வ தந்தையே, நீ எங்கும் நிறைந்துள்ளாய். நீ உன் எல்லா குழந்தைகளிடமும் உள்ளாய். உன் நலம் பெறும் இருப்பை அவர்களின் மனங்களில் வெளிப்படுத்துவாயாக. தெய்வ தந்தையே, நீ எங்கும் நிறைந்துள்ளாய். நீ உன் எல்லா குழந்தைகளிடமும் உள்ளாய். உன் நலம் பெறும் இருப்பை அவர்களின் ஆன்மாக்களில் வெளிப்படுத்துவாயாக. உலக நன்மைக்காகவும் சமாதானத்திற்காகவும் அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். தந்தையே, நீ உன்னுடைய அன்பையும் கருணையையும் எங்களுக்கு அளித்திருப்பது போல் நாங்களும் எல்லோருக்கும் அன்பையும் சமாதியும் அளிப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தேங்க்யூ. இன்னைக்கு புதுசா வந்திருக்கவங்க, யூ கேன் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். இடம் இருக்கு, அதுக்காக மோகன் குமார் வந்திருக்காங்க. அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சிடலாம். நன்றி உரை வழங்குவதற்கு திரு சர்க்குணம் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஜெய்குரு. அனைவருக்கும் வணக்கம். எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அமைதியாயிட்டீங்களே. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் வேணும். எப்பவுமே மனசுக்குள்ளார ஒரு அமைதி தேவைப்படுது இல்லையா? அதை நீங்க எல்லாரும் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு, தெரிஞ்ச ஒரு பாட்டு, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இல்லையா? தன்னானே நானே நே நானே, இந்த வார்த்தையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, இந்த பாடலை எழுதினது கடுவெளி சித்தர். இவரு ஒரு சாதாரண ஒரு பாடல் எழுதி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த பாட்டுக்கு 3 வகையான விளக்கங்கள் உண்டு. ஒன்னு சைவ சித்தாந்தத்துல சொல்றது, அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன். இன்னொன்னு ரொம்ப சாதாரணது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் 10 மாதமாய் குயவனை வேண்டி கடவுளை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி நம்ம உடம்பு அதை கூத்தாடி கூத்தாடி ஒட்டுடை தாண்டி. எத்தனை தடவை வேணாலும் உடைக்கலாம். ஏன்னா நமக்கு கீதாஞ்சலி ஹாஸ்பிட்டல் இருக்கு, நிறைய நர்ஸுங்க இருக்காங்க, டாக்டர் ரகுநாதன் இருக்காரு, டாக்டர் ஆர்த்தி இருக்காங்க. அதனால எத்தனை முறை வேண்டுமானாலும் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைக்கலாம். நம்ம காப்பாத்துறதுக்கு ஆள் இருக்காங்க. எங்க சொந்தக்காரங்களே 2-3 பேர் இங்க வந்துதான் பொழைச்சு போய் சேர்ந்திருக்கிறாங்க. இன்னொரு வகையான அர்த்தம் இருக்கு அதுக்கு. கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டின்னு சொல்றாங்க இல்லையா, அது மறுபிறப்பாகிய யோக சாதனை. நம்ம இப்ப யோக சாதனை செஞ்சோம் இல்லையா, நமக்குள்ளார ஒரு கூச்சம் இருந்துச்சு. என்ன கையெல்லாம் உரச சொல்றாங்க,
கையை மேல தூக்க சொல்றாங்க. ஒரு கூச்சம் நமக்கு, நம்ம இந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டோம், இப்படிலாம் செய்ய மாட்டோம். ஒரு குட்டீசி விழுந்தாங்களா 2 தடவை எந்திரிச்சு அங்கிட்டு போய் விழுந்தா, இங்கிட்டு போய் விழுந்தா, அந்த அப்பா கிட்ட கட்ட ஒட்டிட்டானே. அவன் மனசுல எங்கேயாவது கூச்சம் தெரிஞ்சா பாத்தீங்களா? எங்க அவன் செஞ்சதுதான் யோகம். கரெக்டா அதை அங்கீகரிக்கிறான். அவன் செஞ்சதுதான் யோகம். நீங்க புதுசா ஒரு பொருளை பெறுகிறீர்கள் மறுபிறவிக்காக. அது இந்த யோகமா இருக்கலாம், மற்ற யோகமா இருக்கலாம். நிறைய யோகம் இருக்கு. தடிக்கு விழுந்த யோகம் நிறைய செய்யறாங்க. எதை எக்ஸ்பீரியன்ஸ்ல உணர்றீங்களோ அதை நீங்க பிடிச்சுக்குவீங்க. யார் உங்களுக்கு அனுபவத்தை தருகிறார்களோ அவர்களை உங்களுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வீர்கள். நீங்க கையை உரசி நீட்டினப்ப கை சுறுசுறுன்னு இருந்துச்சா? கை சுறுசுறுன்னு இருந்துச்சா? அதுதான் அந்த அனுபவம். பிரபஞ்ச அறிவு பெண்மொழி மூளை வழியாக உள்ளே வந்து கை வழியாக வெளியே போவதை ஆண்டாண்டு காலமா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது பல ஆயிரம் கோடியில ஒரு சின்ன துளி தான் உங்களுக்கு வந்தது. இது அப்படியே அதிகப்படுத்த நீங்களே ஒரு பெரிய ஹீலரா மாறலாம். அந்த அளவுக்கு ஒரு உயரமான இடத்தை அது கொண்டு வந்து கொடுக்கும். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி ஆக நாம் இருந்தாலும் அதை பெற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது இங்க கொடுக்கப்பட்ட அந்த தீட்சைன்னு சொல்லக்கூடிய முதல் செயல், நீங்க வளர்க்க கூத்தாடின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அது ஒண்ணும் இல்லை. நீங்க பயிற்சி பண்ணீங்க இல்லையா? ஒரு பயிற்சி மூச்சை உள்ளார இழுத்து நிறுத்தி வச்சு வெளியில விட்டீங்க இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மேடம் சொல்லும் போது ஒரு இது சொல்லிட்டே இருந்தாங்க, ஏரிக்குள்ளார அலை வருதுன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க எல்லாவற்றையும் மறந்து ஒரு அமைதியில் இருந்தீங்க இல்லையா? அதுதான் அந்த நிலை. கூத்தாடுதல் என்பது உங்கள் மூச்சு பயிற்சியை சரி செய்தல். போட்டுடைத்தல் மிகப்பெரிய ஞானமாகிய அந்த இறுதி நிலை. இந்த நந்தவனத்தில் ஆண்டியாக வந்து இப்படியே போட்டு உடைச்சு கீதாஞ்சலியில இல்லாமல் அதையும் தாண்டி ஞானத்தை பெற்று உலகத்தை உச்சி நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியவர்கள் வழிகாட்டினார்கள். அதை அருளாளர்களாகிய நம்முடைய மனித வர்க்கம் நமக்கு கடத்துகிறது. நாம் அதை முழுவதுமாக பெறுவோம். இந்த நேரத்திலே இந்த அற்புதமான இடத்தை கொடுத்த ஒரு டாக்டர் சார்ந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். தொடர்ந்து யோகா பண்ண யாராவது ஆஸ்பத்திரிக்கு வருவோமா? வரமாட்டோம். ஆனாலும் தைரியமா என்ன பண்றாங்க, நீங்க யோகா பண்ணுங்க, நாங்க உங்க இடத்தை தரோம்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இந்த அற்புதமான இடத்தை கொடுத்து இந்த காலை வேளையிலே மிகச்சிறந்த ஒரு தீட்சையை நாம் பெறுவதற்கு காரணமாக இருந்த மருத்துவமனை நிர்வாகத்தார் மதிப்புக்குரிய ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எப்பேற்பட்ட நிலையில் இங்கு வந்தாலும் உங்களுடைய தோண்டியை நாங்கள் மிகச்சரியாக சரி செய்து மீண்டும் உலகத்தில் வாழ்வதற்கு தகுதி ஏற்படுத்திக் கொடுப்போம் என்று அற்புதமான ஒரு மருத்துவ பணியை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய டாக்டர் ரகுநாதன் ஐயா மற்றும் ஆர்த்தி ஐயா அவர்களுக்கும் இந்த வேளையில் மிகச்சிறந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மிகப்பெரிய கரவொலி கூட அதற்கு எழுப்பலாம். அடுத்து நம்மிடையே வந்திருந்தவர் மதிப்பிற்குரிய நூலகர் சிவகுமார் ஐயா அவர்கள். இடத்தை கொடுத்தா மடத்தை புடுங்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர் அவர். அவரை சுற்றி கோடிக்கணக்கான நூல்கள் உண்டு. எந்த நூலை எடுத்து நீ பிரித்தாலும் அது முழுவதுமாக உன்னுடைய மனதிற்குள் புகுந்துவிடும், இதயத்திற்குள் புகுந்துவிடும். இதயம் இடப்பக்கம் இருக்குது. இடத்தை கொடுத்தால் உன்னுடைய அறியாமையாகிய மடத்தை பிடுங்கி விடுவார். அந்த மிகச்சிறந்த நூலகர் சிவகுமார் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரவேற்புரை நல்கிய நம்முடைய அற்புதமான இந்த விழாவை ஆரம்பித்து வைத்த மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகச்சிறந்த ஆத்ம பலத்தினால் தங்களுடைய ஒலியின் மூலமாகவும் சைகையின் மூலமாக மிகச்சிறந்த எக்ஸசைஸ் மற்றும் அபியாச பயிற்சிகளை நமக்கு செய்து காண்பித்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம்முடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் இருந்து இதனை கற்று 10 ஒரு பேராவது எடுத்துக்கொள்வோம் என்கின்ற வைராக்கியத்திலே நமக்கு முன்னால் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபியாசிகள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் பார்க்கின்ற பொழுது நாம் செல்லுகின்ற பாதை நமக்கு தெரிகின்றது. உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்ட மாபெரும் கலையாகிய இந்த யோக கலை ஆதி சிவனில் ஆரம்பித்து இன்று கடைசி மனிதன் வரை வந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக வருகின்ற இந்த நூலினை நாமும் பற்றிக் கொள்வோம். உடல் என்கின்ற மாபெரும் தேரினை இழுத்து சென்று நிலையில் நிறுத்துவோம் என்பதை போல நமக்கு முன்னே செய்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அபியாசிகள் மூத்தவர்கள் அனைவரையும் மகிழ்ந்து வணங்கி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து நம்மிடையே வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கற்று வாழ்வில் முன்னேற்றிக் கொள்வதற்கு சுத்த ஆத்மாவாக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இந்த யோகா சென்டர் சார்பாக நன்றியினை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இமயம் ஆரம்பித்து உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மகா குருவை நான் இந்த நேரத்திலே
இந்த நிகழ்ச்சிக்காக தங்களுடைய மிகப்பெரிய ஆத்ம பலத்தோடு கூடிய இந்த செயல்களை மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய பாலாஜி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நான் இந்த இடத்துக்கு புதிது என்பதால் ஒரு சிலரை விட்டிருப்பேன். இதில் யாரும் விடுவதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் ஆத்ம பலம் என்பது உலகம் முழுவதும் ஒன்றுதான், எல்லோருக்கும் சேர்ந்து சேர்வது. எனவே அனைவரையும் இந்த நேரத்தில் நன்றியோடு கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி நன்றி. என்ற உணர்வாறு மந்திரம் என்ற திருமூலனை வாக்கிற்கு இணங்க இதுவரைக்கும் நாம செஞ்ச பயிற்சிகள் எல்லாமே மனதிற்கு பிராணனால் நிரம்பி இருக்கக்கூடிய மனதிற்கு நாம இது வரைக்கும் தியான பயிற்சிகள் எல்லாம் நாம செஞ்சோம். இப்போ பஞ்சகோஷங்கள் என்று சொல்லக்கூடிய அன்னத்தால் விளைந்த இந்த உடலை உறுதி செய்வதற்கு, மனதை உறுதி செய்வதற்கு, மனதை வளமாக வைத்துக் கொள்வதற்கு பயிற்சி முறைகளை தியானமெல்லாம் இப்ப நம்ம பண்ணணும். இப்ப அடுத்து உடலை உறுதி பண்ணணும்ல, உடம்பு ஆரோக்கியமான உடல் மனசு ரொம்பவே ரெண்டுமே முக்கியம் தானே. ஒன்னை விட்டுட்டு ஒண்ணு நம்ம பயிற்சி கொடுக்க முடியாது. அதனால இப்போ உடலுக்கு அன்னமயத்தால் ஆன இந்த உடம்புக்கு உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சரியான ஆசன பயிற்சிகள் நாம எல்லாரும் பண்ண போறோம். எந்த இடத்துலயுமே இறுக்கங்கள் இருக்கக்கூடாது. இது 3 ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மூச்சை உள்ள நிறுத்தி ரொம்ப அடக்கி வச்சுக்கிட்டு எதுவும் நீங்க எந்த விதமான பயிற்சிகளை நீங்க உங்களால் உங்க உடம்பு எந்த அளவுக்கு வளையுதோ, எந்த அளவுக்கு வளையக்கூடிய அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், அந்த அளவுக்கு நீங்க அந்த பயிற்சி முறைகளை பண்ணலாம். அதே மாதிரி மூச்சை உள்ள இறுக்கமா அடக்கி வச்சுக்கிட்டு எந்த பயிற்சிகளுமே நீங்க பண்ணாதீங்க. மூச்சை இருக்கிறீங்க, வெளியே வரும், அவ்வளவுதான். இதை மட்டும் மனசுல பதிய வச்சுட்டு நம்ம அந்த பயிற்சிகளை அடக்கலாம். அடுத்து நம்ம ஓம்காரம் சொல்ல போறோம். ஒரு சுற்று நான் பண்ணி காட்டுறேன், எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதை நீங்க நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறத நீங்க நான் மனசு நல்லா உள்வாங்கிட்டு நீங்க அந்த பயிற்சியில் அப்படியே தொடர்ந்து பண்ணலாம். என்ன பண்ணீங்கன்னா ஒரு நல்லா மூச்சு இழுத்துக்கிறீங்க. 2 நாசி மூக்கின் வழியாக மூச்சு இழுத்துட்டு மூச்சை விடும் பொழுது இதெல்லாம் ஒரு பிராணாயாமம் தான். நீங்க எந்த அளவுக்கு மூச்சை வேகமா நல்லா காத்து நிறைய இழுத்து மூச்சை லென்த்தா சொல்றீங்களோ, எந்த அளவுக்கு மூச்சை இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்முடைய நுரையீரல் பகுதி நல்லா ஓப்பன் ஆகணும். அதனால மூச்சு காற்று நிறைய இழுக்கிறது, நிறைய மூச்சு இழுத்து அந்த ஓம்காரத்தை ரொம்ப லென்த்தா நீண்ட மூச்சாக நீங்க சொல்ல முயற்சிக்கணும். நல்லா நிமிர்ந்து உட்காந்துருங்க. 3 மணி மட்டும் போட்டு உட்காந்துறாருங்க. எப்போ உட்காந்தாலும் நிமிர்ந்து உட்கார மத்தியான வேலைகளை நீங்க பண்ணணும். திருமலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அஞ்சனம் தோன்றுடல் ஐயரும் மத்தியில் வஞ்சக வாதம் வரும் மத்தியானத்தில் செஞ்சிரு காலையில் செய்தியில் வித்தாலும் அஞ்சல சொன்னோம் நரைபிரை நாசமாமே அப்படின்னு திருமந்திரத்துல திருமலர் சொன்னார். என்ன சொல்றாரு அந்த பாடம் மூலியம் அப்படின்னா, அஞ்சனம் தோன்றுடல் ஐயரும் மத்தியில், உங்களுக்கு குற்றம் சம்பந்தப்பட்டமான நோய்கள் இருக்குதா, அதிகாலை வேலையில இந்த யோகாசன பயிற்சிகளை செய்ய அப்படின்னு சொல்றாரு. கபம் சம்பந்தப்பட்டமான நோய்கள் இருக்குதா, மாலை வேலையில இந்த யோகாசன பயிற்சிகளை செய்ய அப்படின்னு சொல்றாரு. வாதம் சம்பந்தப்பட்டமான நோய்கள் இருக்குதா, மத்தியான நேரங்களில் அந்த ஆசன பயிற்சிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு 3 நேரங்களும் கூட இந்த ஆசன பயிற்சிகள் இந்த யோகாசனங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாம ஒரு நேரம் செய்யறதுக்கு கூட யோசிக்கிறோம். அதனால ஒரு வேலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இந்த 2 காலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. நான் ஒரு சொத்தை பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இதை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நமஸ்காரம் பண்றேன், நேரம் அப்படியே வச்சு பாருங்க, பண்ணலாம்.
தனியாக ஒரு போட்டாங்க. நமஸ்காரம் கைகளை வச்சுக்கணும், கால்கள் நல்லா சேர்த்து வச்சுக்கணும், நல்லா மூச்சு எடுக்கணும். மூச்சு எடுக்கும் சிறையாசம் அப்படியே கைகள் நேரம் இருக்கணும். மூச்சு எடுத்துட்டு அப்படியே தொடரும். அஸ்வசந்தராசம் இடது காலை மட்டும் பின்னாடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா நிமிர்ந்து மேலே பாருங்க. சூரியன் எங்கே இருக்குது? கீழே இருந்தா மேலே இருக்கு. அப்புறம் நம்ம கடை எங்கே பார்க்கணும்? மேலே தானே பார்க்கணும். மேலே பார்த்து நல்லா மூச்சு எடுத்துக்கணும். அடுத்து பருவதாசனம். இந்த ஒரு மலை பொழுது கீழே இதுதான் பருவதாசனம். அடுத்து அஷ்டாங்காசனம். முதல்ல இந்த 2 காலும் விட்டு 2 கீழே. நம்ம அஷ்டங்கன்னா 8, அஷ்டான 8. உடம்புல இருந்து 8 அங்கங்கள் தான் நம்ம கலையை தொடரும். கைகள் வச்சு வாங்க போல அப்படியே மேல எப்படி போனீங்களோ அப்படியே மறுபடி ரிவர்ஸ் எந்த கால் முன்னாடி இருந்துச்சோ அதே காலத்துக்கு இங்கிருந்து முடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பாதாளம். இங்க பாருங்க, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காலை முன்னாடி வச்சு முடிச்ச முக்கிய தொடர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. மூச்சு எடுத்துட்டு அப்படியே மேல வந்தோம்னா எல்லாம் மூச்சு எடுத்துட்டு பண்ணாமா நமஸ்காரம் கைகள் மூக்கின் வழியாக நமஸ்காரம் கைகள் விவரத்தில் எடுத்து அப்படியே கீழே எல்லாரும் உட்காரு. காலங்களை நீக்கி வச்சு காலங்களை நேரம் நீக்கி கைகள் அடித்து நல்ல சுவாசம் அப்படியே சுவாசம் ஓம்காரம் சொல்லப்போம். முதல் நம்ம எப்படி ஓம்காரம் சொன்னோம் அதே நல்லா